கௌதம் வாசுதேவ் மேனோனுடைய டைரக்ஷனில் வந்திருக்க படம் தான் வந்து ஜோஷுவா. இந்த படத்தை பார்க்கும்போது ரொமான்ஸு கொஞ்சம் காட்டுறாங்க, ஃபுல்லாக ஆக்ஷன் காட்டுறாங்க. அப்போ ஒரு என்ன ஜான்ரேனே புரியல. ஒரே ஆக்ஷன், ஒரே சண்டை தான். ஆனால் வந்து போலீஸில் வந்து இவர் மாட்ட மாட்டார். கடவுளே, வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் தான் வந்து ப்ரொடக்ஷனு. ஏன் சார் இந்த மாதிரியெல்லாம் பணத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு தான் கேட்க தோணுது இந்த படத்தை பார்க்கும்போது. கௌதம் வாசுதேவ் மேனோன்கிட்டேருந்து நம்ம இப்படி ஒரு படம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். நான் பர்சனலாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் இது வந்து வேறு லெவல் மொக்க பீஸாக போச்சு இந்த படம். காக்க அதை பாட்டு வேறு இதில் லைட்டாக வருது. அந்த கதையே மனசில் வச்சுக்கின்னு இந்த கதையை எழுதுனாங்களா, என்ன கதைன்னே புரியல. இந்த பொண்ணை காப்பாற்றணும், ஒருத்தன் வந்து கொல்றதுக்கு வரான், அவன் ரொம்ப பயங்கரமான ஆள். ஆனால் இதில் வேறு ஒரு கன்செப்ட் வச்சுருக்காங்க. அதில் வந்து அண்ணனை கொண்டுட்டான்னு, இதில் வந்து ஜெயிலில் ஒருத்தருக்கு ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது, அந்த ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி ஒரு கதை. ஜாஸ்தியாக பேசினா ஸ்பாய்லர் ஆகிடும், அதனால் நான் விட்டுறேன். எப்படியோ இப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சு கௌதம் வாசுதேவ் மேனோன் GVM அவருடைய பேரை கெடுக்கிறதுக்குன்னு, இது வந்து என்னுடைய டவுட் என்னென்னா, அவருடைய யாரோ அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் இந்த படத்தை எடுத்திருக்கான் போல இருக்குது. கதையாக வந்துட்டு தான் இருக்கும். இவர் வந்து ஜஸ்ட் இவர் பேரை போட்டிருப்பார். பெரிய ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டார். அவர் பேரே வந்து இல்லாமக்கிற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிறேன் யார் எடுத்து வச்சாலும். ஏன்னா இது வந்து அவர் ஃபுல்லாக இந்த படத்தை எடுத்தாரான்ட்டு எனக்கு பார்க்கும்போது நம்ப முடியல. அவருடைய அந்த ஒரு ஃபீலு, அந்த இதெல்லாம் வந்து படத்தில் அவ்வளோ வரல. டொப்புன்னு சுட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸ் மட்டும் நல்லா எடுத்துகிட்டு அவர் படம் ஓடிட்டோன்னு நினைக்கிறது வந்து 1970s வேணால் நடக்கும், இப்போ நடக்காது. மியூசிக்கும் அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை. படம் மொத்தத்தில் புஷ்வா ஆகிப்போச்சு அப்படின்னு தான் தோணுது. ஒரு புஷ்ஷுன்னு போயிடுச்சு படம். ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அந்த GVM மேலே.